ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சத்தியத்தையும் தர்மத்தையும் தனது ரதத்தின் 2 சக்கரங்களாக கொண்டவர் சுவாமி ராகவேந்திரர் என்று பொருள்படும்படியாக பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச என்று அவரது மூல மந்திரத்தில் முதல் வரியாக வருகிறது. இந்த வரிகளில் வரும் சத்தியம் மற்றும் தர்மம், இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சத்தியம் அப்படிங்கிறது என்ன? a thing which cannot be negated. எந்த காலத்திலையும் மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சத்தியம். எந்த காலத்திலையும் மாற்ற முடியாத விஷயம் எது? கொலை பண்ணாமல் இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இது அந்த காலத்தில் கொலை பண்ணலாம், இந்த காலத்தில் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி இருந்தால் சத்தியம். ஏகைவ சத்தியம். எது மாறாததோ, எந்த காலத்திலையும் மாறாததோ அது சத்தியம் என்பது. தர்மங்கள் மாறுபடலாம். ஒரு காலத்தில் திரௌபதி இருந்தால் அவள் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த காலத்தில் அலோவ் பண்ணாங்க. ஏன் அலோவ் பண்ணாங்க? பாப்புலேஷன் ஆஃப் தி மென் வாஸ் மோர் அண்ட் ஃபீமேல் வாஸ் லெஸ். ஃபீமேல் பாப்புலேஷன் கம்மியாகவும் மேல் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா. அதனால் கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப ஒரு ப்ராக்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறலாம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சைக்கிளில் நீ டபுள்ஸ் போனால் தப்பு, உடனே போலீஸ்காரன் ஃபைன் போடுவான். எம்ஜிஆர் சிஎம் ஆன உடனே கண்ணதாசன் போனார், ஏழைப்பாளையங்கள்லாம் சைக்கிளில் தான் போகிறாங்க கிராமத்தில், அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சரி சைக்கிளில் டபுள்ஸ் போகலான்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ஸுக்காக மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வேறு. மாற்று திங் கேனாட் பி நெகேட்டட்னுவாங்க இங்கிலீஷில். எதனாலும் மாற்றப்படாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வேறு. அவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு ஆத்ம ஞானியும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. இதுவரை வந்த எனது 2 மரணங்களுக்கு பிறகும் கூட நான் என்னுடைய சரீரத்தை பாதுகாத்து வருகிறேன். காரணம், இந்த சரீரத்தின் லௌகீக ஞானம் என்னுடைய ஆத்ம அபிவிருத்திக்கு தேவைப்படுகிறது என்று தங்களுடைய அருளுரை பதிவு கொண்டு கூறுகிறது. ஆத்ம ஞானம், லௌகீக ஞானம், இவை இரண்டையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். லௌகிக ஞானம்ன்றது என்ன? நீங்கள் ஏதோ ஒரு டாக்டரு, ஆடிட்டரு, வாத்தியார், இன்ஜினியர் இந்த மாதிரி படிக்கிறீங்க. ஸோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லௌகீக விருத்தியான தொழில்களை தேர்ந்து கொள்கிறீர்கள். அதுக்குள்ளே நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கும், அதுக்குள்ளே எக்ஸ்போசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இது லௌகீகம்னு சொல்கிறது. ஆத்மாங்கிறது என்ன? நம்ம சரீரம் என்ற சிறைக்குள்ளே, நம்ம உடம்பு ஜெயில் தான், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தான் ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அந்த ஆத்மா தான் கடவுள். ஸோ ஒரு உடம்பு இறந்து போன பின்னால் இந்த உடம்புல 5 பொருள் இருக்குது. ஒன்று ஆகாசம், இங்கே இருக்காது. ஸோ இங்கிருந்து ஆகாசத்துக்கு போயிடுது. அதுக்கு என்ன பேர்? தாட் பண்டில் பேர், எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் ஒரு உடம்பை விட்டு மேலே போய், எப்படி பூமியிலிருந்து நீராவியான தண்ணி மேலே போய் மேகமாக கொஞ்ச நாள் நிற்கும், அப்புறம் அந்த மேகம் திருப்பியும் பூமிக்கு வந்தே ஆகணும். அது மாதிரி பூமியிலிருந்து போன அந்த தாட் பண்டில் அந்த பித்ருலோகம் ஆர் எத்திரியல் வேல்டில் சஞ்சாரம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பூமிக்கு திருப்பியும் வேறு ஒரு உடம்புக்குள்ளே வரும். இதுதான் புனரபி ஜனனம், புனரபி மரணம்ன்றது. அதுக்கீழ் என்ன இருக்குது? காற்று இருக்குது. இந்த மாதிரி தான் காற்று. அதுக்கீழ் என்ன இருக்குது? பூமியில் தண்ணி இருக்குது. அதுக்கீழ் என்ன இருக்குது? பெட்ரோல், அக்னியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பூமி என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. இதில் ஆகாசம் இருக்குது, காற்று இருக்குது, மண்ணில் செஞ்ச பொம்மை தான் நம்ம உடம்பு. இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, இங்கே நெருப்பு இருக்குது. அதனால தான் நீ எவ்வளோ சாப்பிட்டேன்றதை இந்த ஈட் மெஷர்மெண்ட்டில் சொல்கிற கேலரிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ மேலே வெளியே இருக்கிறதுக்கு என்ன பேர்? அண்டம். இதுக்கு என்ன பேர்? பிண்டம். ஸோ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. ஒரு மனிதன் ஒரு லிபரேஷன்ங்கிற நிலை என்னன்னா, எல்லாம் மறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சொரபூபதிங்கிறது தாட்லெஸ் மைண்டு, நிர்வாணம்ன்றது. துணி இல்லாமல் இந்தியானா அது ஃபிசிக்கல் நிர்வாணம்.
மைண்டில் எண்ணங்களே இல்லாமல் இருக்கேன்னு வச்சுக்கோ, பிளாங்க் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நிர்வாணம் என்பது. ஒரு மனிதன் உலகத்தில் வாடுகிற காலத்தில் பிளாங்க் மைண்டுக்கு போயிட்டான்னாக்கா அது நிர்வாணம். உடம்பை விட்ட பின்னாலே இந்த உலகத்தில் இருப்பான், வெறும் தாட் பண்டலோடு இருப்பான் அப்படின்னா அது மகா நிர்வாணம். இதுதான் மகாவீரரும் புத்தரும் உனக்கு போதிக்கக்கூடிய பிறப்பினுடைய சூட்சுமங்கள். So a person will have to come to the world again and again as and long he has thoughts. அவனுக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் வருவான். அது ஒரு சாமியாராகி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அவன் திருப்பியும் வந்து தொலைப்பான். அது கூட ஒரு தாட் தான். நல்லது கெட்டது ரெண்டுமே தாட்ஸ் தான். ஸோ தே வில் கம் பேக் டு திஸ் எர்த். இன்னும் எதுவுமே இல்லை. ஆசானுகளும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. எல்லா ஆசைகளும் போகணும். மற்ற பற்றுகின்றி நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரம் எய்தினேன். எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளே உன்னை நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா ஏதோ பெற்று போட்டாங்க, அதனால் பிறந்துட்டேன். இனிமேல் நான் பிறக்க மாட்டேன். பிகாஸ் ஐ எம் தாட்லெஸ், ஐ எம் டிசைர்லெஸ். இப்போ எல்லா முறை என்னை மறந்த நிலமும் ஆசார நுகலம் துகளாயும் பேசா அனுபூதி பிறக்கும் என்பதும் எண்ணங்கள் இல்லாத நிர்வாணம் என்பதும் எல்லாமே ஒரே கன்செப்டில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இப்போது நான் ஒரு நிலையில் இருக்கேன்னா 1984 ஜனவரி 26 ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். இப்போ இந்த உடம்புன்ற ஜெயிலிருந்து ஆத்மா தன்னை விடுவிச்சுக்கும். உடம்பும் ஆத்மாவும் ஒன்றுக்கு ஒன்று வேடிக்கை பார்க்கும். உடம்பு ஆத்மா, ஆத்மா இந்த ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ஒன்றுத்துக்கு ஒன்று வேடிக்கை பார்க்கும். இதுதான் ரமணருக்கு கிடச்சிது. வெங்கட்ராமன் என்ற பையன் திருவண்ணாமலையிலேருந்து அவங்க அங்கிள் ஒருத்தர் போகிறார். மாமா எங்கேருந்து வரீங்கோ அப்படின்னு. அருணாச்சலத்திலேருந்து வரேன்னு. அந்த அருணாச்சலம் அவருக்கு பாஸ்வேர்டு மாதிரி வந்துச்சு. உடனே அப்படியே படுத்துக்கிறாரு. மரணம்னா என்ன, இந்த உடம்பு என்ன, ஆத்மா என்னான்ட்டு எல்லாமே அவருக்கு புரிய ஆரம்பிக்காது. அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்த இந்த பணத்தில் அவர் வேலூருக்கு டிக்கெட், காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் எங்கள் அப்பாவை தேடி போகிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார் திருவண்ணாமலைக்கு. விழுப்புரத்துக்கிட்ட வர்றபோது முஸ்லீம் பக்கிரி வேஷத்தில் முருகப்பெருமான் வர்றார். நீ வேலூருக்கு போகாத, இங்கே காட்ரா பிளேக்கெல்லாம் இருக்குது, விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை கிட்ட தான், இங்கேருந்து போ அப்படின்னு. அவர் இறங்கிறார். அவர்கிட்ட காசே கிடையாது. அப்போது அந்த விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு கோயிலில் போய் படுத்து நின்றுட்டு மறுநாள் காத்தால் கோயில் பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறார், என்னுடைய காதில் இருக்கிற கடுக்கனை வச்சுன்னு எனக்கு இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் சார்ஜ் காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவர் ஒரு டோக்கன் எழுதி அவருக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறாரு. அது எடுத்துன்னு வெளியே வந்த உடனே இவருக்கு தோணுது, நம்ம தான் திருப்பியும் மதுரைக்கு போகவே போகிறது இல்லையே, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த சீட்டையும் கிழிச்சு போட்டுறாரு. ஆசையை அருமின் ஈசனோடாயினும் ஆசையை அருமின். கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட விடணும். எண்ணங்கள் அற்ற நிலை வாச்சா மகோச்சரம் என்று வேதங்கள் அதை பற்றி சொல்கின்றன. திருவண்ணாமலையில் வர்றாரு. விட்ட குறை தொட்ட குறை அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் அப்படியே உட்காந்துடுறாரு. ஒரே புதரு எல்லாம் முள்ளாக இருக்குது, குழவையெல்லாம் கட்சி. அப்போது சேஷாதிரி சாமின்னு ஒருத்தர் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி ஒரு பையன் எங்கே இருக்கான்னு. அரிக்கந்த காலத்தில் அரிக்கன் லைட்னுவாங்க, அதை தூக்கின்னு உள்ளே போய் அந்த பையன் கால் விட்டி அப்படியே ஜாம் ஆயிடுது. அப்படியே தூக்கின்னு வந்து பார்த்தா உடம்பெல்லாம் குழவி கட்சி முள்ளெல்லாம் குத்தி ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைத்தியம் பண்ணுறார். ஸோ வெங்கட்ராமனாக இருந்த பையனுக்கு அவர் தான் வந்து பாலரமணர் அப்படின்னு பேர் வச்சது, சேஷாதிரி சுவாமிக்கு. அப்புறம் திருவண்ணாமலையிலே இருந்தார். முதல்ல மலை மேலே இருந்தார். மலை மேலே ஸ்கந்தாசிரமன் இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து அங்கே ஒரு இப்போ இருக்கிற ரமணாசிரமத்தை அவர் இது பண்ணார். அவங்க அம்மா அவரை தேடி வந்தாங்க. அவர் சொல்கிறார், நீ போமா, எங்கே இருக்காத அப்படின்னு. நான் போக மாட்டேன்றான். சரி, வேறு வழி இல்லை. அந்த அம்மாவும் கிச்சனில் போய் ஏதோ கீரை களையிறது வேலையெல்லாம் செய்கிறது மாதிரி செய்யுது. அந்த மாதிரி அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இப்போ நீங்கள் திருவண்ணாமலை கோயில்களுக்கு போனால் மாத்ருபூதேஸ்வரர்னு ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை இருக்கும். அது அவங்க அம்மாவுக்கு அவர் வச்சது. அந்த அம்மாவுக்கு மோட்சம் கிடச்சதான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை, அவளுக்கு புள்ள பாசம் இருந்தது, அதனால் மோட்சம் இந்த பிறவியில் கிடைக்கல. அடுத்த பிறவியில் அவள் நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு பசுமாடாக வருவாள், லக்ஷ்மின்னு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ பின்னால் லக்ஷ்மி பசுமாடாக அந்த ஆத்மா வந்து இன்றைக்கி நீங்கள் அந்த ரமணனுடைய சமாதியிலேருந்து இப்படி வெளியே போய் தியான மண்டபத்துக்கு போகிற இடத்துல ஒரு துளசி மாடம் வச்சு ரமணரின் தாய் லக்ஷ்மி பசுமாடு அடக்கமான இடம்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரமணருக்கு பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள்னு பேர். ரொம்ப பெரிய ஞானி.
திருவொத்தியூர் வடிவடையம்மன் கோயில் வாசலில் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணர் அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு குடுப்பினெல்லாம் இருந்தது. ரமணருக்கு எல்லா எப்படி சத்யசாய் பாபாவுக்கு கஸ்தூரிங்கிற ஒரு மெட்ராஸ் ஆள் தான் போய் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, அந்த மாதிரி வெங்கட்ராமனாக இருந்தவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள். அவர் காசிக்கு போயிட்டு இறந்துடுறார். ஒரு டெலிகிராம் வருது. அதில் நாயனா இஸ் நோ மோர். தெலுங்கில் நாயனான்னா அப்பான்னு அர்த்தம். ரமணர் அவரை நாயனான்னு கூப்பிடுவார். நாயனா இஸ் நோ மோர்னு. உடனே கூடுக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, நாயனாக்கு மோட்சம் விஷ்ணு பதம் கட்சிருத்தா அப்படிங்கிறாங்க. சொல்கிறார், அவுக்கே நீ வித் சோ மெனி டிசையர்ஸ் என்றார். அவனுக்கு 1000 எண்ணங்கள், அதனால் இந்த பிரிவில் அவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு. அப்போ மோட்சம் என்பது என்ன? எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலை. எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஈவன் மோட்சம் வேணுங்கிற வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார், மோட்சம் கூட வேணும்னு கேட்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை அடையிறது இல்லையா, அதுதான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பாடியில் இருந்து ஆத்மா தன்னை விடுவித்து கொண்டு ஒன்று வேடிக்கை பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் இஸ் தேர். இந்த ஆத்மா வேறு ஏதாவது ஒரு கோயில் சிலையில் போய் உட்காந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தியானத்துக்கு உகந்த சில உடம்புகள் இருக்குது, பல்லி பாம்பு இந்த மாதிரி, அந்த உடம்புக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். தியானத்துக்கு அதெல்லாம் உதவும். ஏன்னா குண்டலினின்றதே பாம்பு தான். முருகருக்கு பேர் நாக சுப்பராயுடு, நாக வடிவத்தில் இருக்கிற சுப்பிரமணியன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம். இல்லை இந்த பூமியில் இப்போது நான் இருக்கேன்னா என் உடம்புலேருந்து என்னுடைய ஆத்மாவை நான் வெளியே எடுத்துட்டேன். 26 ஜனவரி 1984 எடுத்துட்டேன். பட் திஸ் பாடி இஸ் வெரி நாலேஜபிள். இந்த சிவசங்கர் பாபா என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இட் ஹஸ் ஆல் த நாலேஜ். அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, நான் சின்ன வயசுலேயே கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன். அப்போ அந்த ட்ரைனிங். அதுக்கப்புறம் விடுமுறை வேதாகம பள்ளின்னுவாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் இஸ்லாமிய காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருந்தேன். அப்போது இஸ்லாம் மதத்தை பற்றியெல்லாம் தெரியும். அப்போ ஒரு பேலன்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து வெறும் 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு வந்தேன் 1968. ஒன்லி 10 rupees இன் மை பாக்கெட். பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 3வது கடையில் எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 250 ரூபாய் என்னுடைய சம்பளம். அதே கம்பெனியில் 10 வருஷம் வேலை செஞ்சு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒரு 5 வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாரித்தேன். 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 வேனு, கன்மேன் போட்டு பேங்க்குங்களுக்கு பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு, 3 காரு பேங்க் ஆஃப் மஜ்ராக்கு, அண்ணா நகரில் ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கிற ஒரு பங்களா, டெய்லி 5000 ரூபாய் வாடகை வரும். அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர், அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் தலைவர். இந்த மாதிரி வாழ்க்கையில் பார்க்காததே கிடையாது. வெறும் 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின ஆள். பட் காட் கேவ் மீ ஸோ மச். இப்போ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நமக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு, நம்ம கடவுளுக்கு என்ன செஞ்சோன்ட்டு. நான் ஒரு 65 தடவை சபரிமலை போயிருக்கேன். அதனால் சரி ஐயப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டலாங்கிற மாதிரி நாகர்கோயில் பக்கத்தில் மயிலாடின்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன ஐயப்பசாமி சிலையை வாங்கியாந்து என் வீட்டில் வச்சுருந்தேன் பூஜை ரூமில். இப்போ May 11, 1983 ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் அண்ணா நகர் தலைவராக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா வந்தார். ஐயப்பா ரொம்ப தேஜஸாக இருக்கான், ஒரு கோயில் கட்டுங்கோ அப்படின்னாரு. நான் கட்டலை, அப்படியே வச்சிட்டேன். அப்போல்லாம் என்கிட்ட ஒரு 3 நாள் லீவு கிடச்சா எங்கேயாவது போயிடுவேன் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு. ஐ வாஸ் மேரிட் அண்ட் ஐ ஹேட் எ சன் அண்ட் டாட்டர் ஆல்சோ. அப்போ நான் காஞ்சி பெரியவரை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம். அந்த நேரத்தில் அவர் கர்னூலில் முகாமிட்டிருந்தார். ஸோ இங்கேருந்து TMJ 1994ங்கிற பெருமையர் பத்மினி காரை போட்டுன்னு கர்னூலுக்கு போனேன். சாயந்தரம் 6 ஆயிடுச்சு. அவர் தூரத்துலேருந்து தான் பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து நேராக மந்திராலயம் போனேன். மந்திராலயத்தில் போய் எங்கள் ரூம் கிடைக்கல. அதனால் கார்லேயே படுத்துன்னு காலையில் துங்கபத்ராவில் குளித்து ராகவேந்தர் தரிசனம் பண்ணிட்டு நேராக அகோபிலம் வந்தேன். அகோபிலத்தில் அந்த நரசிம்மர், இரண்யவதம், பிரகலாதனுடைய ராஜ்யமெல்லாம் இருக்குது. அதுதான் அந்த இடம் அகோபிலம்ன்றது. ஸோ அங்கே போய் அங்கே அருவிலெல்லாம் குளித்து நரசிம்மரெல்லாம் பார்த்துட்டு நேராக மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்த உடனே பார்த்தா எனக்கு ஒரு லெட்ரு இருந்துச்சு. நொச்சூர் சாமியார்னு ஒருத்தர், இந்த மாதிரி நான் அகஸ்தியர் ஆசிரமம்னு ஒன்று நடத்துகிறேன் கொடுவாயூர்னு பாலக்காடு பக்கத்தில், நீங்கள் இங்கே வரணும். 48 எழுத்துக்கள் இருக்கிற சியாமலா கனக சங்கர்ஷனி. ஆனால் சியாமலான்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம்.
அதில் நான் என் செலவில் யாகம் வளர்த்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு வந்து ஏட்டில் வந்திருக்கு அப்படின்னு. பழைய காலத்து ஆசிரமம் முத்துராமலிங்க தேர்லாம் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான்னு அங்கெல்லாம் போய் தங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய இடம். அங்கே ஒரு பிள்ளையார் இருக்குது. அது காரை சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய சமாதி. ஸோ அந்த பிள்ளையாருடைய காது இல்லை தும்பிக்கு அசைஞ்சால் தான் கோயிலை சாத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பிளேஸு. அங்கே போனேன். அதுக்கு முன்னாடி குருவாயூர் வந்தேன், எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் விட்டு நல்லாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல காளிகாம்பாள் கோயிலுக்கு போனேன். அவ்வளோ வருஷம் நான் அங்கே இருக்கேன். 1968 இந்த நிகழ்ச்சி நடக்கிற 83 வரைக்கும் நான் அதே பிராட்வே ஏரியாவில் தான் இருக்கேன். ஆனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்ததில்லை. அப்போ கருத்த நிறமுள்ள காளி அந்த யாகம் பண்ணி அந்த பூஜை குருவாயூருக்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு எனக்கு காளிகாம்பாள் சிவாச்சாரியார், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, குருஜி சுந்தராமன் இவங்கெல்லாம் நல்லா பரிச்சயமாகறாங்க. இப்போ சண்முக சிகாமணின்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்து சமய அறநிலையத்துறை செக்ரட்டரியாக இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், ஈரோடுக்காரரு. கால் நாள் லஞ்சம் வாங்க மாட்டார். ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஜெயேந்திரர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. சிவாச்சாரியார் சொன்னார், இதெல்லாம் திருவேற்காடு ராமதாஸ் சாமி தான் அத்தாரிட்டி, அவரை பிடிக்கினார். அவர் சொன்னார், நான் நாளை காலையில் அண்ணா நகர் வர்ற வேலை இருக்கே, நாங்கள் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே உங்கள்கிட்ட நவதானியம் இது நவரத்னம் இருக்கான்னாரு. இல்லைன்னு. சரி போய் நவதானியம் வாங்கிட்டு வான்னாரு. எங்கிட்ட ஐயப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்த சாஸ்தா சக்கரம் இருந்தது, அதை வச்சார். நவதானியத்தை வச்சார், பூஜை போட்டார். அப்போது நாராயண ஸ்தபதினு ஒருத்தனை அனுப்பிச்சார், நீ ஏதோ கோயில் கட்டணும்னு நீங்களாமேன்னு. அவன் லிஸ்ட்டெல்லாம் போட்டான். நான் சபரிமலைக்கு போயிட்டேன். போயிட்டு திருப்பியும் வந்தேன். அவன் கோயிலெலாம் கட்டினான். டிசம்பர் 13, 14, 15 3 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் கோயில் சிதம்பரம், அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில். இங்கே இதில் காஞ்சிபுரம், அங்கே ராஜப்பா சிவாச்சாரியார் ஏகம்பரேஸ்வர் கோயில், அப்புறம் சங்கு வாத்தியம் மகாலிங்க சாண்டு திருவாரூர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஒரு 40 ஐயருங்க வச்சு 3 நாள் எங்கள் வீட்டில் ஒரிஜினல் வீரமணி கச்சேரி வச்சு ₹1 கூட வெளியில் இல்லை, எல்லாம் நம்ம சொந்த செலவில் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த கும்பாபிஷேகம் டிசம்பர் 13, 14, 15 பண்ணிவிட்டு 15ஆம் தேதி அந்த கோயிலேருந்து முதல் இருமுடி எங்கள் அம்மா எடுத்துன்னு போனான். அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1984 ரத்னகிரியில் இந்த வருஷம் ஒரு அபிஷேகம் இருக்கும். சாமி சொன்னார், குடியரசு தினம் அன்றைக்கி லீவ் இருக்கும், அதனால் நீ அந்த டேட் எடுத்துக்கோன்ட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அந்த தேதியில் நம்ம அபிஷேகம் நடக்கும், கட்டளைன்னு வச்சுக்கோயும். அப்போது தேம்பி அழுகுறேன் நான். எதுக்கு அழுதுன்னு தெரியாது, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ஒய்ஃப் பக்கத்தில் இருந்து கர்ச்சீஃப் கொடுக்குறாங்க, எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. சாமி என்னையே பார்த்தாரு. இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் என்றார். எனக்கு புரியல, என்ன தான் சொல்கிறாருன்னு தெரியல. ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொன்னார் போல இருக்குதுன்னு அண்ணா நகருக்கு வந்து என் பங்களாலெலாம் படுத்துட்டேன். ஜனவரி 26, 1984 அன்றைக்கி ராகவேந்தர் வர்றார், மந்திராலயம் ராகவேந்தர். எனக்கும் ராகவேந்தருக்கும் ஒரே சம்பந்தம். அங்கே போயிட்டு வந்தேன் ஆகஸ்ட் 13, 14, 15. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ப்ளஸ் பிரகலாதனுடைய ராஜ்யம்தான் அந்த ஹௌபிலம்ன்றது. அந்த பிரகலாதன் தான் ராகவேந்தராக இருந்தது. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் இருக்கும். அண்டு ராகவேந்தர் வர்றாரு, நானும் அவரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் நிற்கிது. பௌர்ணமிக்கு ₹8, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குது. ₹8 எங்கள் சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள், அக்கல்ட் பவர்ஸ் 8 இருக்குது. அந்த மாதிரி 2 மந்திரம், ஒன்று சடாட்சரம் முருகன், இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். இதை கொடுக்குது. இதுதான் எனக்கு கிடைச்ச காட்சி. தென் ஐ பிகேம் மேடு. எப்போ பாரு அழுவேன், சிங்கம் மாதிரி கத்துவேன். இங்கேருந்து தடால்னு 10 அடி போய் கீழே விழுவேன். உடம்புல ஒரு அடி படவே படாது. ரோட்டில் போகிறவங்களாம் இந்த ஆளுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த கர்ஜனையும் அதுவும் இதுவும் எல்லாம். அண்டு எல்லாத்தையும் விட்டேன், குடும்பம் பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் விட்டு நான் காட்டுக்கு ஓடி போயிட்டேன். கன்னியாகுமரி, நாகர்கோயில் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா, வள்ளியூர், அந்த இடத்துல மகேந்திரகிரின்னு ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு மகேந்திரகிரி காடு, தாய்ப்பாதம், நம்பிமலை, ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுன், இந்த மாதிரி எங்கெல்லாம் மைண்டு கொண்டு போதோ, மருத்துவாள் மலை,
மாதிரி எல்லா இடத்துலையும் காட்டில் போய் தன்னந்தெரியாக கரடிக்கு போட்டியாக உட்காந்து இருப்பேன். ஷர்ட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு காவி வேஷ்டி இல்லை கருப்பு வேஷ்டி கட்டின்னு இருப்பேன். என்கிட்ட ஒரு கோபால் பல்படியும் ஒரு ஜுவல்னா பை தவிர ஒன்றுமே இருக்காது, ஒரு டவல் இருக்கும், அவ்வளோதான். இப்படி ரொம்ப பக்கத்துலேயே கரடி போகும். அண்ட் பாம்பு வந்து செஸ்ட் மேலே தியானத்தில் உட்காரும். எதை பற்றியுமே பயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அதனால் மரணத்தை பற்றி பயம் இல்லை. பாம்பன் சாமி சொல்வார், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாகும் அப்படின்வார். அது மாதிரி ஒரு தடவை செத்து போய்ச்ச வேண்டாம், நான் எவனை பார்த்து சிரிச்ச வேண்டான்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. முன்ன பின்ன செத்து இருந்தால் தானே சுடுகாடு தெரியறதுக்குன்ற மாதிரி நம்ம ஒரு தடவை செத்துட்டோம், அதனால் பயமே வரல. இப்படி ஒரு 4.5 years அலைஞ்சேன் நான். நிறைய மகான்களை பார்த்தேன், எல்லாம் நடந்தது. 1988 திருவண்ணாமலையில் விசிறி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு ஓடி போகிற, அதனால் உனக்கு திருப்பியும் கர்மா பாக்கி இருந்து போகுது, அதனால் நீ உலகத்துக்கு பிறக்கிற. இந்த தடவை உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, நீ குடும்பத்தில் இருந்து உன் கடமைகளை ஒழுங்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னா. ஸோ ஐ நோ அதர் கோ. நேராக மெட்ராஸ்க்கு வந்தேன். பிஸ்னஸ் எங்கே இருக்கும், முதலாளியே இல்லாத பிஸ்னஸ்ஸு. ஸோ எல்லாத்தையும் விற்றேன். பங்களா விற்றேன், பஸ்ஸு லாரி வேனு கார் எல்லாத்தையும் விற்றேன். நிறைய கடை எல்லாருக்கும் கொடுக்கணும், வர வேண்டியது வராது, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஒரு 3 லட்சம் கையில் இருந்துச்சு. அதை வச்சு இன்னொரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு ஷட்டில் சர்வீஸ் பிரெட் எடுத்துன்னு போகிறதுக்கு கொடுத்தேன். ராகவேந்திரா ஷிப்பிங்குன்னு சொல்லி ஒரு கப்பல்லேருந்து சரக்கெல்லாம் ஏற்றியாக இருக்குவாங்கல்ல, ஷிப்பிங் கிளியரிங்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனி திறந்தேன். இண்டு கொரியர்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கொரியர், அந்த மாதிரி வாலாஜா ரோட்டில் வந்து ஒரு கொரியர் ஏஜென்சி எடுத்தேன். ஒரே வருஷத்தில் 15 லட்சம் சம்பாரிச்சேன். ஃப்ரம் ஜஸ்ட் ஸ்க்ராச் ஆஃப் 3 lakhs, நோ லுக்கிங் பேக். பையன் வந்து கிரசன்ட் இன்ஜினியரிங்கில் படித்தான், பொண்ணு இதில் ரிச்சிராஜில் படித்து எம்ஓபி வைஷ்ணவாவில் படித்தா. 2 பேரும் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. என் ஒய்ஃப் ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் போய் பசங்களோட செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ January 16, 1996 நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக சாமி ஆகிட்டேன். இதுதான் எனக்கு ராம் சரத்குமார் சாமி சொன்ன வேலை, உன் பொறுப்பை நிறைவேற்றிட்டு என்ன வேணால் பண்ணிக்கோன்னார். ஸோ January 16, 1996 I left everything and started establishing these things. ஸோ நீலங்கரையில் இருந்தோம், அதுக்கப்புறம் பெசன் நகருக்கு வந்தோம், பெசன் நகர்லேருந்து நீலங்கரைக்கு வந்தோம், அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம். இதெல்லாம் பெரிய கதை. இது ஒரு ஜேர்னி. இதில் என்னுடைய பிளானிங்னு ஒன்றுமே கிடையாது. பாரதி சொல்லுவோம், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குதோ அதுக்கு நீ ஒரு சாட்சி தான். இது வந்து தெய்வம் நடத்துகின்ற நாடகம். 2 வரி. என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா, தெய்வம் நடத்துகின்ற நாடகம், இது தேவருமறியா பூடகம். இப்போ புறநானூற்றில் ஒரு வரி வரும், பேரூராற்று படுவும் புனை போல் காட்சி தெளிந்தனம்ன்றார். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட போக்கில் கட்டை போயின்னு இருக்குமா, அந்த மாதிரி உன்னை மீறி தான் உன் லைஃப் நடக்கும். இது ஃபஸ்ட்டு. ஸோ 26 January 1984 டெத் எக்ஸ்பீரியன்ஸ் புஷ் மீ டு தீஸ் லெவல்ஸ். அதுக்கப்புறம் நீலங்கரையில் ஆசிரமம் எல்லாம் பண்ணோம். டெய்லி 1000, 2000, 3000 ஜனங்க வருவாங்க. சில நாள் 7000லாம் வருவாங்க. இப்போ அத்தனை பேருக்கும் அங்கே சாப்பாடு, ஒரு சாம்பார் சாதம், ஒரு பொரியல், ஒரு தயிர் சாதம், அப்பளம், இந்த மாதிரி போடுவோம். எப்பயும் பழம் சாக்லேட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. பெரிய அளவுக்கு ஜனங்களை பார்த்துன்னு இருப்போம். அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் கூட டிவியில் வந்துச்சு. தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம் சொல்லி அனுபவ குருக்காரங்க ராஜ் டிவியில் போட்டாங்க. டெய்லி வரும். இட் வாஸ் எ வெரி ஃபேமஸ் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் தான் மருவத்தூர் அடிகளார் சக்தி யுகம்னு என்னுடைய ஸ்லாட்டில் அவர் பண்ண ஆரம்பித்தார். நானாக தான் வேணான்னு சொன்னேன், எனக்கு போகணும், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு கதை. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை அமைச்சிட்டோம், ஸ்கூல் கொண்டு வந்தோம், ஆஸ்பத்திரி கட்டினோம், ரூரல் சர்வீஸ் பண்ணோம். எல்லாமே தானாக அதனுடைய போக்கில் நடந்த விஷயங்கள் தான். நான் எதுவும் பெருசாக பிளான் பண்ணேன் அதெல்லாம் சொல்ல முடியாது.
நீலாங்கரையில் இருக்க வரைக்கும் நான் ரொம்ப பெரிய விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். அது என்னன்னா, நாம் தான் கடவுள்ன்ற மாதிரி. ஊரிடம் ஆலயம் உள்ளம் பெரும் கோயில், நம்ம உடம்பு தான் கோயில், இதுக்குள்ளே இருக்கிறது தான் கடவுளுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லணுன்னு. அப்போல்லாம் நானே 400 மாலை எனக்கு போடுவாங்க, அப்படியே நிற்பேன் 400 மாலையும் தாங்கிட்டு. அந்த ஆரத்தி எடுக்கிற போது பார்த்தா திடீர்னு என் 2 கால் கோல்டு மாதிரி இருக்கும், திடீர்னு என் ஃபேஸில் வெங்கடாதிபதியோட முகம் எனக்கு தெரியும். இப்படிலாம் பல அனுபவங்கள் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தப்புறம் இந்த கோயில் கட்டணும், இந்த சாமி கோயில் கட்டணும். இந்த கோயிலை கட்டி நம்ம 1999 2000 அந்த ரேஞ்சில் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணோம். 12 வருஷம் ஆச்சு. 2012 என்னுடைய ஸ்பிரிட், அதாவது அங்கே இருந்த என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்பிரிட் 12 வருஷம் என் உடம்புல இருந்தது. இந்த கோயில் கட்டினப்போ இதில் உட்கார வச்சேன். 2012 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். அதான் நீங்கள் பார்க்குற கும்பமேளா, மகாமகம், இதெல்லாம் 12 ராசிகள், அப்படி ஒரு கணக்கு இருக்குது. 2012க்கு என்னுடைய ஸ்பிரிட்டு அடுத்த ஜம்புக்கு போக வேண்டியது. ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்ட் பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அண்டு ஒரு ஆனஸ்ட் பர்சன், கடவுளுக்கு வேலை செய்யறதுக்கு நேர்மை தேவைப்படும். நம்ம ரொம்ப நேர்மையாக ஒரு ஆன்மீகம் செய்கிறோம். அதனால் நமக்கு எதுலேயும் விருப்பு வெறுப்புக்கள் எல்லாம் இல்லை. யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதான் அதனின் இல்லைன்னுங்கிற ஒரு நிலையில் நம்ம செய்கிறோம். வெறும் தவம் செய்கிறோம். வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயறப்படும், தவம் செய்கிறோம். தவம்ன்றது என்ன, வேஷம் அல்ல, விஷயம். உள்ளுக்குள்ளே இருக்கணும், உள்ளுக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நேர்மை இருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிற ஒரு அரிப்பு இருக்கணும். அப்படின்னு தான் முடியும். 2012 இந்த ஸ்பிரிட்டில், இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஸ்பிரிட்டு, இந்த செல்லில் என்னுடைய ஆத்மா தான் வச்சுருக்கேன் நான். இதை வெளியே எடுக்க வேண்டிய நேரம். ஆனால் கடவுளுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல, நிஜமாக கிடைக்கல. ஏன்னா இப்படி ஒரு ஆள் கிடைக்காது கடவுளுக்கு. எங்கேருந்து கிடைக்கும்? எல்லா விதமான அனுபவங்களும் உலகத்தில் இருக்குது. ப்ராக்டிக்கலி ஆல்சோ மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்பரேட் கார்ட்மேன். அண்டு எல்லாரையும் அரவணைச்சின்னு போவேன். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லையா இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம். அண்டு எனக்கு நானே தான் குரு. அதாவது ஐ டோன்ட் ஃபாலோ எனி ஒன். எனக்கு எல்லா மகான்களையும் தெரியும், ஆனால் நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்லை. என் மனசுக்கு எது ரைட்டோ அதை தான் பண்ணுவேன். இப்போ 2012 இன்னொரு 12 வருஷம் இதுலேயே உட்காந்துன்னுக்குது என்னுடைய ஸ்பிரிட்டு. இப்போ 2024 முடிய போகுது இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஜம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்கிறத கடவுள் தான் டிசைட் பண்ணுவார். ஐ டோன்ட் டிசைட். 2024 இப்போ முடியுது இல்லையா? அடுத்த 12வது வருஷம் முடிய போகுது. ஸோ இப்போ வரக்கூடிய ஜனவரி 28 என்னுடைய ஃபிசிக்கல் பர்த்டே, 26 ஜனவரி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. ஏதாவது ஒரு சேஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்றதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்ன நம்ம வேலையை நம்ம செஞ்சுன்னே இருக்கோம். நிஜமாக பார்த்தா என்னுடைய ஆயுசு 76 வயசு தான். இப்போ எனக்கு 76, ஜனவரி வந்தால் 76. 76ஓட நான் சங்கு ஊத வேண்டியது தான். பட் காட் ஹஸ் எக்ஸ்டெண்டட் மை லைஃப். ஏன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐ ஒர்க் டெலிஜென்ட்லி ஆனஸ்ட்லி டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டின்னு நீங்கள்லாம் அப்ளிகேஷன் போகிறீங்களா? அது இருக்கிறதுனால எனக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கணுங்கிற மாதிரி கடவுளுடைய சங்கல்பம் இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சாமியார் வந்திருந்தார். அவராக வந்தார். அந்த 10 வரி படி. அவர் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிடுவார், டெய்லி மலையை சுற்றுவார். ஸோ அவர் இங்கே வந்திருந்தார். அவர் சொன்னது இதெல்லாம். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். இது விசிறி சாமியாரே சொல்லியிருக்காரு. விசிறி சாமியார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சிவசங்கரா ஹஸ் கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரபிந்தோ அண்ட் சைத்தன்யா. அரவிந்தரை விடவும் சைத்தன்யனை விடவும் பெரிய நிலைக்கு போயிட்டாரு. சிவசங்கரா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். இவர் கடவுளின் பிரதம மந்திரி. ஓவர் இஸ் கைடிங் திஸ் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா. அவரை வழி நடத்துகிற அருணாச்சலேஸ்வரர் தான் என்னையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா இஸ் ஒர்க்கிங் 24 hours ஃபார் மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் ஹிம்னார். சிவசங்கர் பாபா 24 மணி நேரம் கடவுளுக்கு வலிக்கிறாரு. அதனால் அருணாச்சலேஸ்வர் இவர்கிட்ட ரொம்ப கிக்கில் இருக்காரு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்போ அவரும் அதான் சொல்கிறார். சொல்லு. அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன்.
சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன். காலையில 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடல. ராத்திரியில அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்க வந்திருக்கேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சாமி குட்டி. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமி குட்டி. எல்லாரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை, ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான், என்ன வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. ஓகே, இது அங்கேருந்து அவராக வந்து சொன்னேன். ஸோ திங்ஸ் வில் ஹேப்பன். அடுத்த கேள்விக்கு வா. Question from Radhika Reddy, USA. My beloved Baba, what's the significance of millions of stars, comets, planets and moons in the universe? So, what happens when people like Dhruvan or Saptarishis become stars? What's their purpose as a star form? உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். அப்போது இந்த உலகத்தில் யார் லிபரேட் ஆகிடுறாங்களோ, இப்போ அவங்க சொன்ன துருவன் யார்? ஒரு ராஜகுமாரன். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பங்காரன் 2வது கல்யாணம் கட்டிக்கணும். அப்பங்காரன் 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தைய அப்போ பாரு கொஞ்சின்னு உட்காந்துருக்கான். இவனுக்கு ஐயோ அப்பா நம்மக்கிட்ட அன்பா இல்லையேன்னு தோணுது. இப்போ நாரதர் சொல்கிறது, இவன் கிடக்கிறான் நாய், உன்னுடைய ஒரிஜினல் அப்பா கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நினைன்றார். அப்படியே நாராயணன் வந்து அவனை துருவ நட்சத்திரமும் மாற்றிடுறாரு. அதே மாதிரி அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி, கணவனுக்கு ஒழுங்காக வேலையெல்லாம் செஞ்சதுனால அந்த பிளஸ்ஸிங்கில் அவள் அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டான். அதனால தான் நீங்கள்லாம் கல்யாணம் ஆனால் கூட அம்மி மிதிச்சிட்டு அருந்ததியை பார்க்கறதுங்கிற மாதிரி. மிருகசீரிஷம்ன்றது 4 மான்களுடைய கலவை. ஆருத்ரான்றது ஒரு சிகப்பு கலர் பசுமாடு. இப்படி நட்சத்திர கூட்டமாக மாறுறது ஒன்று எல்லாம். இன்னொன்று, இந்த உலகத்திலே இருந்து ஒரு கோயிலில் சல்லியில் உட்காந்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு மலை மேலே கோயில் வர்றது, ஒரு ஆறாக மாறுறது, இப்படி ஏதோ இந்த உலகத்திலே இருந்து ஜனங்களுக்கு நல்லது செய்கிறங்கிற ஒரு நிலை. அதை விட பெரிய நிலை என்னென்னா, இந்த ருத்ரர்கள்ன்றாங்க இல்லையா, 11 பேர் இருக்காங்க, அதில் ஒன்றா மாறுறது. இல்லை 12 ஆதித்யர்கள்னுவாங்க, கேசவாயன்மோ கோவிந்தாயன்மோ, அந்த 12ல் ஒன்றா மாறுறது. இப்படி உங்களுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸலை பார்த்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? லுமினஸ் பாடின்னு பேர். ஒளி உடம்புன்றது. இது வெளி உடம்பு. அந்த நிலைகளில் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா ஒளி உடம்பு. அப்போ எவ்வளோ 100கணக்கான இல்லை 1000கணக்கான வருஷம் அந்த இருக்குமோ, அதுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆகிடும். அந்த ஸ்டார்ஸு ஆர் தி ருத்ராஸ் அண்ட் அதர் திங்ஸ் வில் பிளாஸ்ட் அண்ட் இந்த அணுக்களோட கலந்துரும். ஆனால் அந்த ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வி டோன்ட் ஈவன் நோ how many 100 years or 1000 years that's going to be there. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடம்பு கிடைக்கணுன்னா பாடுபடணும். சிவசங்கர் பாபா பாடுபட்டார், அந்த உடம்பை அடைஞ்சிட்டார். எடுப்பா, இப்போ நான் அந்த உடம்புல தான் இருக்கேன், பார்த்தா இப்படி இருப்பேன். ஆனால் ஐ ஹவ் காட் தட் லுமினஸ் பாடி.
இப்போத்துக்கு அந்த லுமினஸ் பாடியை நான் சிலையில் வச்சுருக்கேன், பெருமாள் சிலையில் வச்சுருக்கேன். நான் ஜனங்களோட பேசுகிறேன், வேறு இருக்குடா. இது ஒன்று. நான் வெள்ளை பைஜமா குர்த்தால இருக்கேன், 2 கை இப்படி வச்சுருக்கேன், என் ஃபேஸ் இருக்குது, என் ஃபேஸ்லேருந்து சூரியனுடைய ஒளி கற்றைகள் போயிட்டே இருக்குது. இது என்னுடைய ஒளி உடம்பு. இப்போ நம்ம கோயில் பெருமாள் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இதுதான் பெருமாள். அவர் ஃபேஸ் மேலே இருக்கு இல்லையா ஒரு மூன், இதுதான் செவ்வாயின்றது. செவ்வாய்னா யார்? முருகர். ஸோ சிவசங்கர் பாபா மார்ஸ். ஸோ நம்ம கோயில் சிலையிலேயே அந்த ஃபேஸில் நான் தான் இருக்கேன். அதே சிலை தான். இன்னொரு படம் பாருங்கள், இது பெருமாள். பெருமாள் பக்கத்தில் அதே மூணு இருக்க பாருங்கள் இந்த இடத்துல. அதனால் சிவசங்கர் பாபா கான் டு த ஹையஸ்ட் லெவல்ஸ் பாசிபிள். இப்போ நான் ஆல்ரெடி ஒளி உடம்புல தான் இருக்கேன். அண்ட் வென் திஸ் பாடி இஸ் லீவிங் திஸ் எர்த், whenever God decides, I have received the offer letter to be Vishnu. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னுவாங்கல்ல, 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதில் சிவசங்கர் பாபா விஷ்ணு என்ற பெயரினால் அறியப்படுவார் வரக்கூடிய காலத்தில். இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் தெரியுதான் போது. அப்போ யாரெல்லாம் நம்மளை நம்புகிறாங்களோ அவங்க இப்படி பார்த்தா சூரியனில் என்னுடைய ஃபேஸ் தெரியும். நார்மலாக நீங்கள் பார்க்குற சூரியனில் என்னுடைய ஃபேஸ் தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைல்ல, எல்லாம் நடக்க தான் போகுது. ஐ நோ எவ்ரி திங் அபவுட் மீ. அண்ட் இஃப் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் மை நாலேஜ் ஆர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மை honest services, whatever he wants me to do, I will do. On my own, I have no plans. I am least bothered about anything. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா ஐ ஹவ் சீன் எனஃப். எவ்வளோ வருஷம், 36 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன் கடவுளுக்கு. ஒரு 50-60 லட்சம் பேருக்கு தொண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் எ தேங்க்லெஸ் ஜாப். பீப்புள் வில் ஒன்ட் பி கிரேட்ஃபுல். பீப்புள் வில் நெவர் பி கிரேட்ஃபுல். ஜீசஸ் வில் பி குரூசிஃபைட். புத்தரை உணவில் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. இவரை முகமது நபியை கல்லால் அடிச்சு மக்காலேருந்து மெதினாக்கு துரத்துவாங்க. வள்ளலார் வந்தால் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்ல விட்ருவாங்க. எந்த மகானி இந்த உலகம் இது வரைக்கும் பயன்படுத்திருந்தா இதே இல்லை, வரலாறே கிடையாது. அதனால் ஐ லேர்ன்ட் மை லெசன்ஸ் ஃப்ரம் மை ப்ரெடிசிசர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் மை ஓன் லைஃப். ஐ எம் சுலபாய சுசீலா. என்னை யார் வேணால் பார்க்கலாம். எனக்கு ஒரு நடுவில் ஏஜென்ட்டே கிடையாது இல்லையா. ரொம்ப சுலபமாக என்னை பார்க்கலாம். சுசீலம்னா நல்ல குணம்லாம் என்கிட்ட இருக்குது. அண்ட் வெரி கேஷுவல் பர்சன். அண்ட் ஐ டோன்ட் போஸ்ட் லைக் எ செயின்ட் ஆல்சோ. ஐ எம் அக்சசபிள். உல்லாச நிராகுல சல்லாப வினோதகன்னு அருணகிரி முருகன் பற்றி சொல்வார். ஜாலியாக இருக்கிறார். உல்லாசம், நிராகுலம்னா கவலை இல்லாத அர்த்தம். கூத்தாச்சிட்டு இருப்பார். புரியவே முடியாது இவர் புதிரா புனிதமான்ட்டு. எல்லா டெஃபினிஷன்லேயும் நம்ம ஃபிட் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ இறங்கி வந்து ஒரு 50-60 லட்சம் பேருக்கு தொண்டு செஞ்சு கூட how many people were really grateful and loyal இல்லையா. அதனால் இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப். we have to do this because it is the power from the skies. ஒரு வில்லேஜ் பாய் நான். ஸோ கடவுள் இவ்வளோ அருளை கொடுத்துருக்காரு, இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய அமைப்பை, பேங்கில் காலெலாம் கடன் வாங்கினதே கிடையாது, யார்கிட்டையும் பிச்சை எடுத்ததே இல்லை, இவ்வளோ நல்லா பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமும் கடவுளுடைய அருளில் நடக்கிற விஷயந்தான். ஐ பீன் எ டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ பெர்ஃபார்ம் டு மை பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டிஸ். அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். காட் வாண்ட்ஸ் ஹி வில் யூஸ் மீ. அதர்வைஸ் நான் தான் சொன்னேன் 76 வயசுக்கு எனக்கு பேக் ஆஃப். பட் காட் டசன்ட் வாண்ட் டு லீவ் மீ நவ் ஆல்சோ. ஹி இஸ் எக்ஸ்டெண்டிங் மை லைஃப். இல்லைன்னா 76க்கு நான் ஜாலியாக போயிருப்பேன். He is extending that for some reason which is known to him. நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சீரியஸாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்மாக்கள் தங்கள் படிநிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு வண்ணங்களில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வண்ணங்கள் மகான்களின் கண்களுக்கு தெரியுமா? தெளிவுபடுத்துமா? அதான் காட்டினேன். எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து என்னுடைய குரு முருகப்பெருமான். ஸோ முருகன்னா யார்? செவ்வாய். இப்போ நான் காட்டினது 2 ஃபோட்டோ காட்டினேன் இல்லையா, அது என்ன செவ்வாய் தானே. அதனால் உலகத்தில் 9 கிரகம் இருக்குது. நீ எந்த உபாசனை பண்ணியோ இல்லை உனக்கு குரு யாரோ அதுக்கு இன்டர் கனெக்டடான அந்த கலர் ஃபார்ம் உனக்கு கிடைக்கும். நீ பச்சையில் இருக்கலாம், கோல்டன் எல்லோவில் இருக்கலாம், ஒரு சூரிய பிரகாசம் சொல்லி ஐவரி ஒயிட்டில் இருக்கலாம்,
கருநீலத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த பிளானட்ரி எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பாடியிலே லுமினஸ் இருக்கும். அந்த பாடியிலேருந்து வெளிப்படுகிற அந்த ஒளி உடம்பு இருக்கும். ஆனால் 9 பிளானட்டுக்கு கனெக்டடாக தான் இருக்கும். எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும் அது 9 பிளானட்டுக்குள்ளே அடங்கும். இப்போது சந்திரன்னு சொல்கிறோம், அது சிவன். செவ்வாய் என்றோம், அது ஆஞ்சநேயர், இவர் முருகர். அந்த மாதிரி புதன்னா நாராயணன். தட்சிணாமூர்த்தின்றோம், அது வியாழக்கிழமைக்கு உள்ளது, அதுதான் சிரடி பாபா, ராகவேந்தர், இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் அதில் வருவாங்க. சுக்கிரன்னா அம்பாள் சக்தி வடிவம். சாட்டன்னா நரசிம்மர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரியான மங்களாதிபதி. இதெல்லாம் சண்டேன்னு சொன்னால் சூரியன். இந்த மாதிரி இந்த கிரகங்களுக்குள்ளே தான் வரும். இந்த ராகு கேது இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக ஃபார்ம் கிடையாது. கேதுன்றது பிள்ளையார், அண்டு ராகுன்னு சொல்கிறது முருகர். ராகுன்னா முருகர், கேதுன்னு சொன்னால் பிள்ளையார். ஆதாமும் ஏவாளும் என்று பரமபிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்களோ அன்றிலிருந்து இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் சின்னர்தான் என்று பைபிள் கூறுகிறது. பரமாத்மாவின் ஒரு சிறு துகள்தான் ஜீவாத்மா என்றும் அதனால் அதனிடம் கடவுள் தன்மை இயற்கையிலேயே இருக்கிறது என்றும் சனாதன தர்மம் கூறுகிறது. ஆனால் தாங்களோ ஹேட் த சின் பட் நாட் த சின்னர் என்று கூறும் அதே வேளையில் இந்த உலகத்தில் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை என்று கூறுகிறீர்கள். இந்த கோட்பாட்டை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கடல் இருக்கு, அதில் அலைகள் இருக்கின்றன. அந்த அலைகளுக்கும் கடலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? காரம், மனம், நிறம், குணம், அலைகள் என்ன இருக்கோ அது எல்லாம் சேர்ந்தது எதுவும் தான் கடவுள். இப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒரு அலை. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, கடல், அதுதான் பரமாத்மா. அதனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றே தான். இப்போ நாம் எல்லாருமே ஒரு அண்டாவில் இது பாதாம் கீரி இருக்குது, அதை ஒரு டம்ளரில் எடுத்து குடித்தானா அதே தானே, அதுக்கும் அண்டாவில் இருக்கிறது எல்லாத்தையுமா நீ குடிக்க போகிற? அந்த மாதிரி நம்ம கூட கடவுளுடைய தன்மையை கொண்டவர்கள். வி ஆர் ஆல் ஹேவிங் தி காட்லி டிவைன் குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ டிவைன் குவாலிட்டிஸுங்கிறது என்ன? அன்பு, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, ஆற்றலோடு இருக்கிறது, உழைப்போடு இருக்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய இன்க்ரீடியன்ஸ் உங்கள்கிட்டையும் இருக்குது. நீங்கள் அதை வெளியே எடுக்கலைன்னா அது உங்கள் தப்பு தான். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இதே குவாலிட்டிஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை வெளியே எடுக்கலை. ராமருடைய தர்மம் மாறாத குணம் எடுத்துக்கோ, புத்தருடைய கருணையை கொஞ்சம் போடு, அதுக்கப்புறம் முகமது நபியோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொஞ்சம் போடு, கிருஷ்ணனுடைய சாத்துரியத்தை கொஞ்சம் போடு, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் அந்த குணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாடல். ஸோ யூ கேன் டேக் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் டேக் ஒன் குட் குவாலிட்டி அண்ட் மெயின்டைன் இட் த்ரூ அவுட் யுவர் லைஃப். இப்போ உலகத்தில் ஏன் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒருத்தருக்கு என்மிட்டி எல்லாம் வருதுன்னா, இது ஒரு பிறவியில் முடிகிற விஷயம் இல்லை. இதுக்கு முன்ஜென்மாக்களில் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரிவில் அவங்கள பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வரும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆளை, அவனை பார்த்தா உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா உங்கள் 2 பேருடைய ஆத்மாவில் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பழைய பிரிவினுடைய தொடர்ச்சி. சில பேரை பார்த்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வருது, ஏன்னா போன பிரிவினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. அதே மாதிரி தான் இந்த அப்பா பிள்ளைங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, இதெல்லாம் அப்படி தான். எல்லாம் பார்த்து தானே கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் சில குடும்பங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்குது, சில குடும்பங்கள் இல்லைன்னா, நீ இதுக்கு முன்னாலே எதை கொடுத்தியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். வேறு ஒன்றும் இல்லை. நீ நல்லவனாக இருப்ப, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை, மேரிட்டல் லைஃப்பை பேச்சப் பண்ணணுன்னு அன்றைக்கி பார்த்து நீ போய் ஒரு பாதாம் அல்வா, ஒரு 1/4 கிலோ மல்லிப்பூ, ஒரு சரம் எடுத்துன்னு வீட்டுக்கு வருவேன். இன்னிலேருந்து ஒய்ஃப் கிட்டே நல்லா இருக்கணும்னு வருவேன். ஆனால் அன்றைக்கி பார்த்து அவளுக்கு ஏதோ சந்தர்ப்பம் சரியாக இருக்காது, உனக்கு இன்னும் கோபம் வந்துடும். ஏன்னா யூ வாண்ட் டு பேட்ச் அப் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் டு யுவர் அட்வான்டேஜ். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல்ன்றது லைஃப் லாங் இருந்தே தீரும். உங்கள் பசங்க நல்லவங்களாக இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு பாக்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க பொறுப்பாக இருந்து தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி உங்களை வயசான காலத்தில் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் பாக்கி வச்சுக்கிறீங்கன்னா அவன் சொல்லுவான், அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணல, என் சொத்தை கொடு அப்படின்னு அவன் பிரிச்சுக்கின்னு போவான். ஆனால் மதிக்கவும் மாட்டான் கடைசி வரைக்கும்.
ஸோ இந்த உலகத்தில் இந்த கிவ் அண்ட் டேக் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி பாஸ்ட் வாசனாஸ், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். ஸோ நீங்கள் யாருமே நல்லவங்க இல்லை, நீங்கள் யாருமே கெட்டவங்க இல்லை. தங்களுடைய அவதார நோக்கமே அருட்சேவை வழி மார்க்கம் என்று நாடிகள் சொல்லும் நிலையில் ஐ எம் அ விஷனரி அண்ட் நாட் அ மிஷனரி என்று தாங்கள் சொல்லும் சமுதாய நலன் மற்றும் சமுதாய மாற்றம் சார்ந்த தங்களது கோட்பாட்டை தெளிவுபடுத்துமாறு கேட்டு. இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். சிவசங்கர் பாபாவினுடைய நிலையை இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் தொட்டதே கிடையாது. நான் ஏன் போய் சொல்லணும்? விஸ்வாமித்திரர் சொல்வார், உன்னை குரு குரு என்று மக்கள் சொல்வார்கள், ஆனால் நீ குரு அல்ல, இறை 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 அப்படின்னு 3 தடவை சொல்வார். நீ கடவுள் 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 அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவார். காக்கபூஜன்ற ஒரு இடத்துல சொல்வார், இந்த ஜனங்கள்லாம் ஆடுற மாதிரி ஆடி அடங்குமாறு அடங்குற ஒரு காலம் வரும், அப்போ தான் அருள் ஒளியின் பூரணத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் பாபா இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய வெளிச்சம் அப்படின்னார். ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். உலகம் பூரா உன்னை கடவுள்னு ஒத்துக்குவாங்க, உன்னையே தெய்வம்னு கும்பிடுவாங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குதுதானே போகுது. அவன் கும்பிட்டா எனக்கு என்ன வந்துட்டு போதா, அவன் கும்பிடலே இருக்காது நஷ்டமா? இது நாட், இட்ஸ் ஆல் தேர். ஈவன் வென் ஐ வாஸ் born லைக் காட். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனித நீல் அவதரித்தாய்னு வரும். சிவன் சக்தி பெருமாள் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம்னா விநாயகர்னு அர்த்தம். உலகத்தில் நீ பிறந்த போதே விநாயகருடைய இதில் தான் பிறந்திருக்க அப்படின்னு வந்தது. ஸோ விநாயகருக்கு மேலே ஏதாவது இருக்கா? சரி, நான் ஏதோ பிறந்தப்போ அப்படி இருந்ததெல்லாம் விட்டுதில்லை. இப்போ நாமக்கல் ஜோசியர் இருக்கார் இல்லையா, நாமக்கல் வீரமணி, அவரே சொல்றாரு, சிவசங்கர் பாபா தான் கேது. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேதுன்னா பிள்ளையாரு. 2 பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி குரு சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாழ்க்கை குறைவில்லாமல் வரும். கேது வந்து ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். எல்லாம் அப்படித்தானே பண்றேன். ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டாட முடியும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும் அந்த கேதுதான் இவர். இவர் பூஜை எல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். ஓகேவா? நான் எந்த பூஜையும் பண்றது இல்லை, எல்லாமே இன்டர்னலைஸ்டு ப்ரேயர்ஸ் ஒன்லி. இவர் பூஜை எல்லாம் பண்ணிக்கிறது இவருக்காக தான். இவருக்காக இவ்வளோ கோயிலெலாம் கட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த பாஷை தான் புரியுது, உங்களுக்கு இந்த கோயில் தான் புரியுது. துர்கை, சாய்பாபா, அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எது புரியலன்னு சொன்னால், சிவசங்கர் பாபா தான் திருட்டி சாய்பாபா, சிவசங்கர் பாபா தான் வள்ளலார். படி. கும்பகோணம். பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் தான். ஆதிசங்கரா வந்தது என்னை பற்றி வரும். அந்நாளில் காரடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தடை துவங்க பரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரர் நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயர் என உணர்க. ஆதிசங்கரன் என்ற பேர் இன்றைக்கும் சிவசங்கரன் வந்து ஓடி இன்னைக்குதான் இல்லையா நீ சொல். அப்போது அடுத்தது என்ன சொன்னாங்க, ஷிரடி பாபா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. எனக்கு திருவண்ணாமலை விசிறி சாமியார் என்ன சொன்னார், ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் சிவசங்கர் பாபா அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் அதெல்லாம். அப்போது அந்த பிறவியில் நாம் தான் வந்தோம். அதுக்கடுத்து என்ன, வள்ளலார் உலகத்துக்கு வந்தார், நல்லது சொல்லி பார்த்தாரு. பஞ்சகாலம் வெள்ளக்காரன் ஆட்சி, அதனால் அவர் கடையை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு போயிட்டார். அப்போ அந்த வள்ளலார் நான் எப்போ பார்த்தேன், 1984 நான் வந்து திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது செங்கல்பட்டுக்கிட்ட, அங்கே லெக்சர் கொடுத்துருந்தேன். ஒரு வயசான அம்மா வந்தாங்க, வந்து தம்பி என்கிட்ட ஒரு சொத்துக்குதுப்பா, அது ஒன்று கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னாங்க. அவங்களே அட்ரஸ் சொன்னாங்க, 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு, யானகவனின்னாங்க. நான் கண்டுக்கல, எதுக்கு நமக்கு இந்த ஒம்புன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வள்ளலார் அண்ணா நகரில் நான் படுத்துன்னு இருக்கிற போது என் வீட்லேயே வந்து என் கட்டிலே உட்காந்தார்.
ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க கூடாதா அப்படின்னாரு. என்ன ஆல்ரெடி கனெக்ஷன் இப்படி தான் வருது. ராமலிங்க கனெக்ஷன் அவரே தான் வந்தார். ஏன்னா வெட்டக்குறை தொட்டக்குறை, அவரும் ஜோதி ஸ்வரூபம், நாமளும் ஜோதி ஸ்வரூபம், ரெண்டும் ஜோதி. அவரும் ஜோதி தான், நானும் ஜோதி தான். அதனால் 2 பேருக்கும் அந்த இது இருக்குது. இதெல்லாம் வரப்போகிற காலத்தில் உங்களுக்கே தெரியும். அப்போ இதை பற்றியெல்லாம் பேசலாம். இப்போ என்ன அவசரம்? இப்போது நீ எத்தனை நாடி படித்தாலையும், எத்தனை புக்கு போட்டாலையும், என் உடம்புலேருந்து எத்தனை கடவுள்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டாலையும் ஏதாவது மைண்டில் போதா? ஜனங்களுக்கு போல. கிருஷ்ணர் தன் வாயை திறந்து உலகத்தெல்லாம் காட்டுறாரு. அப்போ கூட யசோதை என்ன பண்ணுறான்? மண்ணு தின்னியான் தான் அவர் அடிக்கிறான். அது மாதிரி சிவசங்கர் பாபா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் காட்டிட்டாரு. ஆனால் மக்களுக்கு இன்னும் அந்த மாயை போல. அவங்கள பொறுத்த மாத்திரம் மைண்டில் வர யசோதை மாதிரி தான் நீங்களும். நாம் என்ன சொன்னாலையும் உங்களுக்கு இதுதான் டிவைனுங்கிறது புரியல. இப்போ நீங்கள் பார்க்குற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தரும் குருநானக்கும் வள்ளலாரும் ஸ்ரீ பாபாவும் நம்மள மாதிரி வந்தவங்க தான். இதுதானே என்னுடைய மெசேஜே. இந்த மெசேஜ் நான் ஆரம்பத்தில் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ கடவுள் ஆகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஆகிட்டேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன். நீ இன்னும் ஆகலை, உனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்னுடைய தப்பா? இல்லை, சினிமா பாட்டு இருக்குது, உங்குத்தம்மா உங்குத்தமா இங்குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கம் என்று அறிவாயே. தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக. மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம். கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே. ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதி அந்தம் எல்லா பரம்பொருளே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான்
பாபா அனுக்கிரகம் சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.